சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7 மற்றும் 8. இந்த ஹேர் ரிமூவல் க்ரீம்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி ஸ்கின் டார்க் ஆகிடும், அந்த இடம் திக் ஆகிடும். ஹாட் வேக்ஸாக இருந்தாலும் சரி, கோல்டு வேக்ஸாக இருந்தாலும் சரி, பயங்கரமான அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வரும். ஷேவ் பண்ணுறதுனால எந்த டேமேஜும் ஏற்படாது. ஏன் முடி ரஃப் ஆயிரும், கட்டை திக் ஆயிரும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த பயோட்டின் இட்ஸ் a யூஸ்ஃபுல் விட்டமின் ஃபார் ஹேர் growth. ஆனால் அந்த பச்சை முட்டை குடிக்கும்போது அதில் அவிடின்னு ஒரு ப்ரோட்டீன் இருக்கும். அதனால இந்த பாடி பில்டர்ஸ் எல்லாம் they started losing hair. எந்த சன்ஸ்கிரீன் எத்தனை SPF வச்சு நம்ம செலக்ட் பண்ணலாம்? பேசிக்காக SPF என்னென்ன ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, அது நேச்சுரல் ஏலோவேரா அளவுக்கு பெனிஃபிட் கொடுக்குமாங்கிறதுலாம் கேள்விக்குறி தான். இன்னும் இவ்வளோ நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் போட்டு யூஸ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணுறோம் அப்படின்றப்போ சில பேருக்கு இந்த ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு க்ரீம்ஸ் அண்ட் அதுக்கான ஃபோம்லாம் இப்போ இருக்குது. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ அஃபெக்ட் பண்ணும்? இந்த ஹேர் ரிமூவல் க்ரீம்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். ஹேர் ரிமூவல் க்ரீம்ஸ் ஒரு காலகட்டத்தில் எல்லாருக்கும் யூஸ் பண்ணுற அத்தனை பேருக்கும் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் ஏற்படுத்தாமல் இருக்கவே இருக்காது. அது அலர்ஜின்னு நமக்கு தெரியாது, சம்டைம்ஸ் அரிப்பு கூட வராது. அப்படியே ஸ்கின் டார்க் ஆகிட்டே போகும். நம்மளை அறியாமையே அது ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி ஸ்கின் டார்க் ஆகிடும், அந்த இடம் திக் ஆகிடும், இதெல்லாம் வரும். ஸோ இது ஹேர் ரிமூவல் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணவே கூடாது. அது எந்த ஃபார்மேட்டில் வந்தாலும் சரி, அது ஃபோமாக வந்தாலும் சரி, க்ரீமாக வந்தாலும் சரி, ஜெல்லாக வந்தாலும் சரி, அதில் இதை போட்டிருக்கோம் அதை போட்டிருக்கோம், இதில் அது வராது இது வராதுன்னு என்னென்னமோ ஏமாற்றுவானுங்க. எல்லா ஹேர் ரிமூவல் க்ரீம்ஸ்லேயும் ஒரே கெமிக்கல் இன்க்ரீடியன்ட் தான். அது இட் will definitely produce allergic reactions. இப்போ அன்வான்ட் ஹேரை ரிமூவ் பண்ணுறதுக்கு லேசர் தான் த பெஸ்ட் மெத்தட். லேசர் பண்ணிட்டா 99% ஹேர் ரிடக்ஷன் வந்துடும். அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அதுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் நம்ம சேர்த்து ட்ரீட் பண்ணோம்னா அதை எஃபெக்டிவாக ட்ரீட் பண்ண முடியும். இல்லை என்னால் லேசர்லாம் பண்ணிக்க முடியாது அப்படின்னா ஷேவ் பண்ணிக்கலாம். லேசர் முடியலைன்னா ரேசர். ஷேவ் பண்ணுறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஷேவ் பண்ணுறதுனால முடி திக்காக முளைக்கும், முடி ஹார்டாகிடும், கட்டையாயிடும் அப்படிங்கிறதெல்லாம் சும்மா கிமிக்ஸ். அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஷேவ் பண்ணுறதுனால முடி அதிகமாக முளைக்காது, இருக்கிற முடி திக்காகாது, இதெல்லாம் கிடையவே கிடையாது. இதர் ரேசர் ஆர் த பெஸ்ட் சொல்யூஷன் இஸ் லேசர். ஏன்னா ரேசருமே நிறைய பெண்கள் யோசிக்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி முடி திக்காயிடுமோ, ஆகவே ஆகாது. லேசர் அதாவது கம்பேர் டு ஹேர் ரிமூவல் க்ரீம்ஸ் ஆர் வேக்சிங், இதை கம்பேர் பண்ணும்போது வேக்சிங் ரொம்ப டேஞ்சரஸ். அது ஹாட் வேக்ஸாக இருந்தாலும் சரி, கோல்டு வேக்ஸாக இருந்தாலும் சரி, பயங்கரமான அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வரும். டெய்லி அட்லீஸ்ட் ஒரு பேஷண்ட்டாவது என்னுடைய கிளினிக்கில் நான் வேக்சிங் ஹேர் ரிமூவல் க்ரீம்ஸ் அலர்ஜியோடு பார்ப்பேன். ஸோ இந்த ஃபாலிகுலைட்டிஸ் வரும், ஒரு ஸ்கின் ஃபுல்லாக ரெட் ஆகிடும், அப்படி ஒரு மாதிரி டார்க் ஆகிடும், திக் ஆகிடும், ஏகப்பட்ட ஸ்கின்னையே பார்க்க முடியாத அளவுக்கு அசிங்கமாகிடும் இந்த வேக்சிங்னாலேயும் ஹேர் ரிமூவல் க்ரீம்ஸ்னாலேயும். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ரேசர் எவ்வளவோ பெட்டர். ஷேவ் பண்ணுறதுனால எந்த டேமேஜும் ஏற்படாது. ஏன்னா அது ஸ்கின்னையும் டேமேஜ் பண்ணுறதில்ல, ஹேரையும் டேமேஜ் பண்ணுறதில்ல. ஏன் முடி ரஃப் ஆயிரும், கட்டை திக் ஆயிரும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அது முடியை ஒரு ஆங்கிளில் கட் பண்ணும். இப்போ ரேசர் வச்சு இப்போ நம்ம ஷேவ் பண்ணும்போது முடியை ஒரு ஆங்கிளில் அப்படி கட் பண்ணும். இப்போ ஒரு 45 டிகிரி ஆங்கிளில் தானே கட் பண்ணோம். ஸோ அந்த கட் பண்ணுற முடியை அவங்க தடவி பார்க்கும்போது ஒரு ஸ்டெப்பு தெரியும். அந்த முடியோட ஸ்டெப் இப்போ ஆண்கள் ஷேவ் பண்ணிட்டு வந்தால் கூட அடுத்த நாள் முள்ளாக தெரியுது இல்லை, அந்த ஸ்டெப்பு தெரியும். அதை வச்சு அவங்க முடி கட்டையாயிடுது, திக்காயிடுதுன்னு நினைக்கிறாங்க. இட்ஸ் அன் இல்யூஷன் தான், ஆப்டிக்கல் இல்யூஷன் ஆர் ஃபீலிங் இல்யூஷன் தான். அது உண்மை கிடையாது. ஸோ அதனால் ஷேவ் பண்ணுறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. இட்ஸ் அ வெரி சிம்பிள் சொல்யூஷன். நம்மளால் முடியும்னா லேசர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ ப்ராடக்ட்ஸ் பற்றி நம்ம பேசும்போது இன்ஸ்டாகிராம்லேயும் சரி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க ஒரு ப்ராடக்ட் இந்த கம்மிஸ், ஹேர் க்ரோத்துக்கு பயோட்டின் கம்மிஸ் அப்படின்ட்டு நிறைய கம்பெனிஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இவ்வளோலாம் மாத்திரை போடுறீங்களா, வேண்டாம், ஒரே ஒரு கம்மி ஒரு நாளைக்கு சாப்பிடுங்க, சாக்லேட் மாதிரி இருக்கும், அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி கம்மிஸ் சாப்பிட்டா நிஜமாகவே ஹேர் க்ரோத். அதான் இவங்களுக்கு இந்த காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி, இந்த கமர்ஷியல் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு கோடு போட்டால் ரோடே போட்டுருவானுங்க. இந்த பயோட்டின் அப்படிங்கிற ஒரு விட்டமின், அது விட்டமின் B12, ஒரு ஃபர்காட்டன் விட்டமின்னு பேர். அந்த விட்டமின் H, அது பயோட்டின். அது ஏன்னா ஹேருக்கு அது யூஸ்ஃபுல்னால விட்டமின் ஹெச்னே அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. இந்த பயோட்டின் இட்ஸ் a யூஸ்ஃபுல் விட்டமின் ஃபார் ஹேர் growth. ஆனால் அது ஹேர் க்ரோத்துக்கு அது ஒன்று தான் விட்டமின் கிடையாது. அது ஒன் ஆஃப் த விட்டமின்ஸ் விச் இஸ் குட் ஃபார் ஹேர் growth. ஏன்னா இது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, பயோட்டின் டெஃபிஷியன்சி உள்ளவங்களுக்கு முடி கொட்ட ஆரம்பிச்சிச்சு.
அந்த பயோட்டினை சப்ளிமெண்ட் பண்ணோன்னா முடி வளர ஆரம்பிச்சிச்சு. ஒரு பர்டிகுலர் டிசீஸில் மட்டும் அந்த பயோட்டினிடேஸ் டெஃபிஷியன்சின்னு ஒரு கண்டிஷனில் சில்ட்ரனுக்கு முடி கொட்டியிருக்கும். அப்புறம் பயோட்டின் அந்த டெஃபிஷியன்சி இருக்குன்னு கண்டுபிடிச்சி பிளட் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சி பயோட்டின் கொடுத்தோன்னா அது சரியாச்சு. அதை வச்சு தான் அந்த பயோட்டின் வந்து முடிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உருவாச்சு. அதே மாதிரி பச்சை முட்டை குடிக்கிறாங்களே இந்த பாடி பில்டர்ஸ் எல்லாம், ரா எக், அது இப்போ ரொம்ப குடிக்கிறது இல்லை. முன்னாடிலாம் நிறைய முட்டையை உடைச்சி குடிப்பாங்க. அந்த பச்சை முட்டை குடிக்கும்போது அதில் ஆவிடின்னு ஒரு ப்ரோட்டீன் இருக்கும். அந்த ஆவிடின் வந்து இந்த பயோட்டினை டெஸ்ட்ராய் பண்ணிடும். அந்த பச்சை முட்டையை நம்ம குக் பண்ணும்போது, ஆம்லெட் போடும்போதோ இல்லை வந்து அதை பாயில் பண்ணும்போது அந்த ஆவிடின் டெஸ்ட்ராய் ஆகும். அந்த ஆவிடினை டெஸ்ட்ராய் பண்ணாமல் பச்சை முட்டையில் அந்த ஆவிடின் இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய எக்கில் தான் பயோட்டின் ரொம்ப ரிச் சோர்ஸ் ஆஃப் பயோட்டின். எக்கில் இருக்கக்கூடிய பயோட்டினை அந்த ஆவிடின் டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ அதனால் இந்த பாடி பில்டர்ஸ் எல்லாம் தே ஸ்டார்டட் லூசிங் ஹேர். ஸோ அப்புறம் அவங்களுக்குலாம் அதை கண்டுபிடிச்சி பயோட்டின் கொடுத்து இந்த பச்சை முட்டை குடிக்கிறத அவாய்ட் பண்ணோன்னே முடி வளர ஆரம்பிச்சிது. ஸோ இது 2 எவிடன்ஸை வச்சு பயோட்டின் தான் முடி கொட்டுறதுக்கு ஒரே விட்டமின். பயோட்டின் தான் அது. ஒரு பயோட்டினோட பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஏதோ பார்த்து 39,000 கோடியோ ஏதோ 63,000 கோடியோ ஏதோ சம்திங். எனக்கு அதை இப்போ 0 கவுண்ட் பண்ணுறக்குள்ள தலையே சுற்றி போச்சு. அவ்வளவு பெரிய பிஸ்னஸ் நடக்குது உலகம் பூரா அந்த பயோட்டின் பிஸ்னஸ்ஸு. அதில் பயோட்டின் கம்மீஸு, பயோட்டின் டேப்லெட்ஸு, 10 மில்லிகிராம் பயோட்டின், 20 மில்லிகிராம் பயோட்டின், 30 மில்லிகிராம், 3 மில்லிகிராம், ஒரு இஷ்டத்துக்கு அவன் ஒரு டோசேஜு, இப்படி பயங்கர ஓவர் த கவுண்டர் ஓடிசி ப்ராடக்டாகவே பயோட்டின் வந்துருச்சு. அதனால் இது பயோட்டின்னால தான் முடி கொட்டுறது நிற்கும், பயோட்டின் சாப்பிட்டா எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிறதெல்லாம் சும்மா ஏமாத்து வேலை. இட் இஸ் ஒன் ஆஃப் த விட்டமின்ஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ஸ்டாப்பிங் த ஹேர் ஃபால் அண்ட் இன்க்ரீஸிங் த ஹேர் க்ரோத். அவ்வளோதானே ஒழிய அது மட்டுமே இதுன்னு கிடையாது. ஸோ நம்ம வந்து ஸ்கின் கேர் பற்றி நிறையா பேசினோம். ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸே இப்போ நிறைய வந்துட்டுருக்கு. இப்போ சன்ஸ்க்ரீன்லேயே அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. எஸ்பிஎஃப் இது, எஸ்பிஎஃப் அது. ஸோ எந்த சன்ஸ்க்ரீன் எத்தனை எஸ்பிஎஃப் வச்சு நம்ம செலக்ட் பண்ணலாம்? பேசிக்காக எஸ்பிஎஃப் 15 இருந்தால் போதும். 15 அது 50 நிறைய இருக்குது. அது 100லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்ல முடியாது. ஸோ எஸ்பிஎஃப் 15க்கு மேலே எந்த ஒரு சன்ஸ்க்ரீன் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். ஐடியலி நான் அட்வைஸ் பண்ணுறது எஸ்பிஎஃப் 30+. இதில் வந்து நம்ம நிறைய நான் சொன்னேன் இல்லையா, அந்த விசிபிள் லைட்டையும் ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய சன்ஸ்க்ரீன்ஸ் நிறைய இருக்குது. அது வந்து அதுக்கு பேர் ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சன்ஸ்க்ரீன்ஸ் இப்போ நிறைய வந்திருக்கு. அது யூஸ் பண்ணலாம். ஒரு நல்ல ஒரு தரமான சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது நல்லது. சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறதே ஒரு கொஸ்டின் மார்க். நிறைய பேர் வந்து இப்போதான் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பட் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்? சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது வந்து இப்போ நம்ம வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு வெயில் காலத்தில் 1/2 an hour முன்னாடி அப்ளை பண்ணணும். சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிட்டு உடனே வெயிலில் போனால் இட் ஒன்ட் ஒர்க். சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணி ஒரு 1/2 an hour ஸ்கின்ல இருந்தால் தான் அது வந்து இட் வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங். ஸோ இப்போ அதே மாதிரி நம்ம வெயிலில் தொடர்ந்து இருக்கோம் அப்படின்னா எவ்ரி 1.5 hours ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப சன்ஸ்க்ரீன் அது மேலேயே அப்ளை பண்ணணும். ஸோ இது வந்து ரிப்பீட்டடாக அப்ளை பண்ணணும். ஆனால் பட் நம்ம ஊரில் என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம்னா, வி ஆர் இன் த ஹாட் அண்ட் ஹியூமிட் வெதர். ஹாட்டஸ்ட் தான் சென்னையில். அண்ட் வேர்த்து ஊற்றும், ஹியூமிடிட்டியும் ரொம்ப ஜாஸ்தி. இதில் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறதுங்கிறது ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள் அட் ஆல். நான் வந்து நிறைய என்னோடய பேஷண்ட்ஸ் கஷ்டப்படுறத பார்த்துருக்கேன். அது என்ன தான் சொன்னாலும் அவங்களால ரெகுலராக யூஸ் பண்ண முடியாது. சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டிலேருந்து ஏசி ரூம்லேருந்து ஏசி காரில் உட்காந்து ஏசி ஆஃபீஸ்க்குள்ளே போகிறவங்களுக்கு பரவாயில்ல, அது ஓகே. பட் ஆனால் இது எல்லாராலையும் முடியாதே. ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் வாட் ஐ அட்வைஸ் இஸ் ஃபிசிக்கல் ப்ரொடெக்ஷன், ஃபிசிக்கல் கவரிங். நம்ம ஒரு இப்போ முன்னாடி மாஸ்க் போட்டோம் இல்லையா கொரோனா டைமில், அந்த மாஸ்க் வந்து ஆஃப் ஆஃப் த ஃபேஸை கவர் பண்ணிடுது. அதே மாதிரி ஒரு கூலர்ஸ், ஒரு பெரிய கூலர்ஸ் போட்டோம்னா அது இன்னும் ஒரு 3/4 ஃபேஸை கவர் பண்ணிடும். ஒரு ஹேட் போட்டுக்கலாம். நம்ம நிறைய பேர் இப்போ ஹெல்மெட் போட்டுக்கிறோம், ஃபுல் ஃபேஸ் கவரிங் ஹெல்மெட் போட்டுக்கிறோம். அதனால் ஃபேஸை வந்து ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணுறதுனால சன்ஸ்க்ரீன் தேவையில்லை. ஃபுல் ஸ்லீவ்ஸ் போட்டுக்கலாம், க்ளவுஸ் போட்டுக்கலாம், ஃபுல்லாக இப்போ லாங் க்ளவுஸ் கூட வருது, அது மாதிரி போட்டு கவர் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, இந்த பைக் ஓட்டும்போது இந்த கழுத்துடைய பின்பகுதி ஓப்பன் ஆகிடும், அங்கே ஒரு துணி போட்டு கவர் பண்ணிக்கணும். ஸோ இது மாதிரி பண்ணுறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு ப்ராக்டிக்கல் டிப்புன்னு நான் சொல்லுவேன். எக்ஸ்பென்சிவ் சன்ஸ்க்ரீன்ஸ் யூஸ் பண்ணி அது அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லாமல் போகிறத விட இது எவ்வளவோ பெட்டர். இந்த மாதிரி நம்ம ரெகுலராக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணும்போது ஸ்கின் ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா டாக்டர்? ஆகாது. சன்ஸ்க்ரீன்ஸில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்கின் ஃப்ரெண்ட்லி அண்ட் அந்த ஸ்கின்னோட pH அந்த 5.5க்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தான் தே ஆர் ப்ரிப்பேர்டு. ஸோ சன்ஸ்க்ரீன்ஸ்னாலெல்லாம் எந்த டேமேஜும் வராது. நிறைய சீரம்ஸ், விட்டமின் இ, அதுக்கப்புறம் என்னென்னமோ இப்போ விட்டமின்ஸ் எல்லாமே சீரம்ஸாக வந்திருக்கு, ஹையலுரானிக் ஆசிட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் அது அவைலபிள்.
வித்தவுட் ஒரு டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமே அதை யூஸ் பண்ணுற அளவுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லையுமே காட்டுறாங்க. இந்த சீரம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது ஹெல்தியா? அதான் இப்போ சீரம்னா என்னென்னா ஒரு மாய்ஸ்சரைசர் தான். அதை தான் சீரம்னு ஒரு பேர் கொடுக்குறாங்க. அதாவது மாய்ஸ்சரைசர்னால் ரொம்ப சிம்பிளாக போயிடும், அது ஒரு விற்காதுங்கிறதுக்காக சீரம்லாம் ஒரு பெரிய ஒரு பெத்த பேர் அது. ஆனால் இப்போது இந்த சீரம் யூஸ் பண்ணுறது, மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறது எல்லாமே வெஸ்டர்ன் கிளைமேட்டில் தான் இதெல்லாம் வந்து வெரி மச் நீடட். ஏன்னா அங்கே வந்து ரொம்ப ட்ரை ஆயிரும், ஸ்கின் ட்ரை வெதரு, அங்கே ஹீட்டும் கிடையாது, ஹியூமிடிட்டியும் கிடையாது. ஸோ அதுக்கு தான் இதெல்லாம் தேவை. நம்ம ஊரில் வந்து எப்போவுமே ஹாட் அண்ட் ஹியூமிட் அண்ட் வி ஆர் ஆல்வேஸ் ஸ்வெட்டிங் அண்ட் நம்ம ஃபேஸ் எப்போவும் ஆயிலியாக இருக்குது. அதனால் நமக்கு வந்து இந்த மாய்ஸ்சரைசர் சீரம் போடுறதெல்லாம் கண்டிப்பாக தேவைன்னு சொல்ல முடியாது. ஒன்லி ஃபார் பீப்புள். அவங்க சில பேருக்கு இப்போ தைராய்டு டெஃபிஷியன்சி இருக்கிறவங்க, டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, ரொம்ப உடல் பருமனாக ரொம்ப குண்டாக இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகலாம். அவங்க வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு தேவைப்பட்டால் அவங்க இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் கூட வந்து இப்போ இந்த விட்டமின் சி சீரம், விட்டமின் இ சீரம் இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஆன்டி ஏஜிங்காக ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் அதுக்கான ஸ்டடீஸ் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் டாப்பிக்கலாக எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணும்போது அது எந்த அளவுக்கு ஏஜிங்கை வந்து ரிவர்ஸ் பண்ணுது அப்படிங்கிறதுக்கான எந்த எவிடன்ஸும் கிடையாது. ஸோ நார்மலாக நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் நைட்டு நம்ம வீட்டில் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போன உடனே இல்லை வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சு நம்ம படுக்க போகும்போது முகத்தை நல்லா சுத்தமாக ஒரு வார்ம் வாட்டரில் ஒரு மைல்டு சோப்பு, நம்ம எப்போ யூஸ் பண்ணுற சோப்பில் வாஷ் பண்ணிவிட்டு, இல்லை ஒரு ஃபேஸ் வாஷ் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு, ஒரு தேங்காய் எண்ணெயோ இல்லை ஆலிவ் ஆயிலோ இல்லை ஆல்மண்ட் ஆயிலோ இல்லை ஒரு மைல்டு க்ரீமோ நம்ம அப்ளை பண்ணிவிட்டு படுக்கலாம். அது கூட ட்ரை ஆகி நமக்கு தேவைப்பட்டால் தான். ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு மேலே அது ஆயில் அப்ளை பண்ணால் நைட்டெல்லாம் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும், ரொம்ப இச்சிங்காக கூட இருக்கும் சம்டைம்ஸ். ஸோ அது வந்து இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் யூ நீட், வாட் யுவர் ஸ்கின் நீட்ஸுங்கிறத பொறுத்து தான் இருக்குது. மாய்ஸ்சரைசர் பற்றி பேசும்போது ஆலோவேரா வந்து நிறைய பேர் இப்போ சஜஸ்ட் பண்ணுறாங்க. அது ஒரு நேச்சுரல் சன்ஸ்க்ரீனு, நேச்சுரல் மாய்ஸ்சரைசர் அப்படின்ட்டு. அந்த ஆலோவேரா யூஸ் பண்ணலாமா? ஆலோவேரா வந்து இட் இஸ் ஆல்சோ ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி. இப்போ நேச்சுரல் ஆலோவேராவை எடுத்து அந்த மேலே இருக்கிற அந்த ஒரு வால் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை சீவிட்டு உள்ளே ஒரு ஜெல் மாதிரி இருக்கும் டிரான்ஸ்பேரண்ட்டாக. அதை நீங்கள் நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு முகத்தில் உடம்பு ஃபுல்லாக தடவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சு குளித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அது இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு டூயிங் அ ஃபேஷியல் ஆர் ப்ளீச்சிங். அந்த அளவுக்கு இட் வில் ரிமூவ் ஆல் த டாக்ஸிக் மெட்டீரியல் ஃப்ரம் த ஸ்கின் அண்ட் இட் இஸ் வெரி குட். இட் இஸ் ஆல்சோ ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி. நம்ம வெயில்னால் ஏற்படுற டேமேஜஸ் எல்லாம் கூட கொஞ்சம் குறைக்கும். இது வந்து நேச்சுரல் ஆலோவேராவுடைய பெனிஃபிட்ஸு. ஆனால் ஆலோவேரா க்ரீமுன்னு சொல்லி டப்பாவில் விற்கிறாங்கல்ல, அது எங்கேருந்து அந்த ஆலோவேரா வருது, அவங்க எப்போ தயார் பண்ணாங்க, அதில் என்னென்ன கெமிக்கல்ஸை போட்டு அதை ப்ராசஸ் பண்ணாங்க, அது எப்படி என்னென்ன ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, அது நேச்சுரல் ஆலோவேரா அளவுக்கு பெனிஃபிட் கொடுக்குமாங்கிறதுலாம் கேள்விக்குறி தான். ஸோ நம்ம வீட்டில் நீங்கள் ஆலோவேரா பிளான்ட் வச்சுருந்தீங்க, சோத்துக்கத்தாழை வச்சுருந்தீங்கன்னா அந்த ஜெல்லை அப்ளை பண்ணலாம். தட் இஸ் அ வெரி வெரி எஃபெக்டிவ் குட் ரெமெடி. ஏன்னா சில ஏர்லி ஸ்கார்ஸ் எல்லாம் கூட அதில் மறைஞ்சிருக்கு, நான் பார்த்துருக்கேன் கண் கூட. தேங்க்யூ டாக்டர். நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாமா வேணாமான்ற இன்சைட்ஸ் கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7 மற்றும் 8.